சிவசங்கரியின் 47 நாட்கள் கதையில் இன்று 30வது நாள். அத்தியாயம் 20. 30வது நாள். முதல் நாள் உண்டான சந்தோஷம் இன்று செத்துப்போனதும் அல்லாமல் இனி இந்த ராட்சதனுடன் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்ற தீர்மானத்தையும் எடுக்க வைத்தது விசாலிக்கு அன்று கொடுத்த அனுபவம். வியாழக்கிழமை சீண்டி பிற்பகல் வரும் நாள். விசாலியை கிளப்பிக்கொண்டு எங்கு போவது என்று யோசித்த குமாருக்கு புத்தி ஏனோ வக்கரமாய் போயிற்று. ஒரு ப்ளூ ஃபிலிமுக்கு விசாலியை கூட்டி போனால் என்ன? அதை பார்த்து அதிர்ச்சி அடைவாளா? இருக்கட்டுமே, அப்படி ஒரு படத்தை பார்த்ததை யாரிடம் சொல்ல அவளுக்கு தைரியம் இருக்கும்? அவளோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தா என்ன? கிராமத்து பெண்ணான அவளுக்கு ப்ளூ ஃபிலிம் காட்டி அவளோட உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு நான் அனுபவிச்சா எப்படி இருக்கும்? அதை பார்த்தா அவளுக்கு மனசில் ஆசை வருமோ? 2 பெண்களோட ஒரு ஆண் இருக்கிறது சகஜம்னு தோணுமோ? மதியம் சாப்பாடானது மளமளன் கிளம்பு விசாலி, நாம் இன்னைக்கு சினிமா போகிறோம் என்றான். என்ன ஏது என்று விசாலி கேட்கவில்லை. போகிற இடத்துல நம்மூர்காரால சந்திச்சா நல்லது தானே. கிளம்பினாள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் இருந்த கொட்டகைக்கு போனார்கள். தியேட்டர் தடபுடலாய் விளக்குகளும் அதுவுமாய் பளபளத்தது. இருட்டில் உள்ளே போய் அமர்ந்தார்கள். எல்லாம் கட்டை தடி ஆம்பளைகளா இருக்காளே, ஏன் ஒரு பொம்பளை கூட இல்லை? படம் ஆரம்பித்தது. 10 நிமிஷம் பார்ப்பதற்குள் விஷாலிக்கு இதயம் படபடத்தது. கைகால் ஜில்லிட்டு மூச்சடைத்து போனது. மேலே படத்தை பார்க்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். மூடின கண்களிலிருந்து கோடி கழித்த மாதிரி கண்ணீர் வழிந்தது. வாய்விட்டு கத்தினால் யாராவது ஏதாவது சொல்லப் போகிறார்களே என்று மிரண்டாள். படத்தை ரசித்தவாறு குமார் அவள் கைகளை இடையிடையே வருடினது அவளுக்கு குமட்டியது. படம் முடிந்து வீட்டுக்கு வந்தார்கள். பார்த்த அசிங்கத்தின் அதிர்ச்சி அவளை முழுமையாக தாக்கியிருந்ததால் படியில் இறங்கும்போது தடுமாறி விழப்பார்த்தாள். உட்கார்ந்த இடத்தில் ஆணி அடித்த மாதிரி விரைத்து போனாள். நல்ல வேளையாய் குமார் அவளிடம் பேச்சு கொடுக்கவில்லை. அவளின் வெளிரிய முகத்தை பார்த்ததும் வாளாவிருந்து விட்டான். மாலையில் லூசி வந்ததும் விசாலியின் மனசு கொஞ்சம் தேறியது. ஆனால் அவள் சொன்ன சமாச்சாரத்தை கேட்டதும் தேறிய மனசு மறுபடி அதிர்ந்தது. லூசி நாளை காலை விமானத்தில் நியூயார்க் போகிறாளாம். அவசரமாய் ஒரு கேஸ் பற்றி ஆலோசிக்க கூப்பிட்டிருக்கிறார்களாம். நாளை இரவோ இல்லை சனிக்கிழமையோ வந்து விடுவாளாம். காலையில் 9 மணி பிளேனுக்கு போகிறாளாம். ரொம்ப பனி கொட்டுவதால் விமானக்கூடத்தில் காரை நிறுத்த வேண்டாம் என்று எண்ணி குமாரிடம் தன்னை ஏர்போர்ட்டில் இறக்கிவிடச் சொன்னாள். லூசி ஊருக்கு போகப் போவதை சொன்ன உடனேயே குமார் இவளை பார்த்த பார்வை விஷாலிக்கு சுத்தமாய் பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு எந்த மாதிரி சினிமாவுக்கு அழைச்சுண்டு போவானோ இந்த கட்டையில் போகிறவன். ஒரு பொண்டாட்டிக்கு ஆம்படையான் காட்டுற சினிமாவா இது? தூ, நாளைக்கு என்கிட்ட இவன் எப்படி நடந்துப்பானோ? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் பகவானே! பதறிய விஷாலிக்கு அவனிடமிருந்து தப்ப வேண்டுமானால் வீட்டை விட்டு ஓடுவது ஒன்றுதான் சிறந்த வழி என்று தோன்றியது. வேறு என்ன செய்ய முடியும் அவளால்? இதன் தொடர்ச்சி அடுத்த பாகத்தில்.